தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். என் கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாருடைய இதயத்தின் தியானமுடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். நாளிலே நம்முடைய தியானத்துக்காக தெளிந்த திருச்சபையின் அட்டவணையின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பு உயிர்த்தெழுந்த ஆண்டவருடன் ஒரு சந்திப்பு. உயிரோடு இருக்கிற ஆண்டவருடைய ஒரு சந்திப்பு, என்கவுண்டர் வித் ரிசன் லார்ட். இந்த தியானத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதிகள் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 22 முதல் 32 வரை, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 வரை, யோவான் 20ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வரை. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே யாக்கோபுவை கடவுள் சந்தித்து அவனை இஸ்ரவேலாக மாற்றினார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே சவுலை ஆண்டவர் சந்தித்து அவனை பவுலாக மாற்றினார். இந்த வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே தோமாவை குறித்து அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. கதவுகள் 26ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கதவு பூட்டப்பட்டிருந்தது. எதற்காக பூட்டப்பட்டிருந்தது? ஆண்டவர் உயிரோடு இல்லை அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாங்க? பயந்து போய் கதவை பூட்டிகிட்டு இருந்தாங்க. நம்ம கூட நெருக்கமாக இருந்த ஒரு சிலர் நம்ம விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்றால் நம்ம அவங்க இறந்து போயிட்டதாக நினைக்க மாட்டோம், இல்லைங்களா? உண்மை தானே? நமக்கு இன்னும் கூட அவங்க உயிரோடையே தான் இருந்த மாதிரியே ஒரு எண்ணம் தோணும். ஏன்னா நம்ம அவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கோம். ஆனால் சீசர்கள் அவர் மரித்ததை நம்பினாங்க, ஆனால் அவர் உயிரோடு இருந்ததை எழும்பினதை நம்பவே இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம கூட உயிரோடு இருந்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட நினைவுகள் நம்ம என்ன பண்ணோம்? அவங்க நம்ம கூடவே இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்போம். ஆனால் சீசர்கள் அதற்கு மாறாக அவர் உயிர்த்தெழுந்ததை நம்பவில்லை, மரித்ததை நம்பினார்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுவார் அப்படின்றது அவங்க கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை. அந்த நம்பாத சீடர்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? வந்து சந்திக்கிறார். எதிர்பாராத நேரங்களில் மனுஷர்களை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். நாம் எவ்வளோதான் அதை நம்பாமல் இருந்தாலும், அதை விசுவாசிக்காமல் இருந்தாலும் நம்மை கண்டுகொள்ளுகிறவர், நம்மை காண்கிறவர் இயேசு. யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீடர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களும் பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்க இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கதவுகள் பூட்டியிருக்க இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆனால் நாம் இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோட கூட உள்ளே பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல கதவு பூட்டி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தானாக உள்ளே செல்கிறார். எப்பொழுது நாம் பயத்தின் மீதியாலே நாம் பயந்து கொண்டு இருக்கிறோமோ அப்பொழுது என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் கதவை தட்டி நமக்காக வெயிட் பண்ணியிருக்கிறார். நமக்கு வந்து உதவி செய்கிறவர் அவர் தான். நம்ம உயிரோடு இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்ம எப்படிப்பட்ட கதவுகளாக இருந்தாலும் அதை உடைத்து உள்ளே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை காண்கிறவர். அவர் பூட்டுகளை எளிதாக தரக்கூடியவர், தாழ்பால்களை முறிக்கக்கூடியவர். சங்கீதம் 107:15 இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வாலே முறித்தார் என்று வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட தாழ்பால்கள் போட்டியிருந்தாலும் அதை உடைத்து உள்ளே வந்து நம்மை காண்கிற தேவன். சங்கீதம் 78:23 அவர் உயரத்தில் உள்ள மேகங்களை கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வரிசிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட பூட்டு போட்டு ஆண்டவரை மறந்து போய் நாம் லாக் பண்ணியிருந்தால் கூட ஆண்டவர் அதை உடைத்து நம்மை ஆசீர்வதிக்க வந்து நம்மை கண்டுகொள்கிற ஆண்டவராக இருக்கிறார். பவுலும் சீலாவும் துதித்த போது சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது, உடைக்கப்பட்டு திறந்தது. எப்படிப்பட்ட பூட்டுகள் போட்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மை காண்பதற்காக ஓடோடி வரக்கூடியவர்.
நாம் பயந்து போய் உள்ளே இருக்கும்போது ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம்மை சந்திப்பதற்காக, நம்மளே கண்டுகொள்வதற்காக. நாமும் கூட என்ன பண்ணுறோம், பயம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு பயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், வேகமாக போய் கதவை போட்டுறோம். இல்லை இன்னும் அதிகமான பயமாக இருந்தால் என்ன பண்ணுறோம், இருக்கிற ஜன்னல் எல்லாம் மூடி ஸ்க்ரீனெல்லாம் போட்டு உள்ளே பயந்து போய் இருக்கிறோம். ஆண்டவர் அந்த வீட்டில் நேராக உள்ளே அவர்கள் நடுவே இருந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரே ஆண்டவர் அவங்களை பார்க்கணுன்னா போய் கதவை தட்டியிருக்கலாம்ல. கதவை தட்டினா எப்படியும் ஆண்டவர் சீடர்களை பார்க்கணுன்னு போகிறாரு, கதவை தட்டிருக்கலாம். ஏன் கதவை தட்டலை? ஏற்கனவே அவங்க பயத்தில் இருக்காங்க. ஒருவேளை கதவை தட்டி, ஏன்னா அவர் உயிரோடு இருந்தது அவர்கள் இன்னும் நம்பவே இல்லை. கதவை தட்டி நான் இயேசு வந்திருக்கேன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே அவர் ஜலத்தின் மேல் நடந்து வந்தபோது, கடலின் மேல் நடந்து வந்தபோது ஆவி வருகிறது என்று சொன்ன அதே சீடர்கள் இப்பொழுது என்ன நினைக்கலாம், ஏதோ ஆவி தான் வந்துச்சுன்னு கூட பின்னாடி ஒரு கதை திறந்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, திறந்து ஓடிருப்பாங்க. இல்லைன்னா இன்னும் பயத்தில் ரொம்ப பயந்துருப்பாங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கதவை தட்டி அவங்களுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் கொடுக்கல. நேராக உள்ளே போயிட்டு உங்களுக்கு முதல்ல சொன்ன வார்த்தை என்ன, உங்களுக்கு சமாதானம். அவர் வீடுகளை திறந்து என்ன பண்ணுறாரு, சமாதான வாழ்க்கையினால் அவர்களே மனதை திறந்தார். முதல்ல கதவு திறந்து உள்ளே போனவர் அவர்களே மனதுடைய கதவை திறந்தார். நம்மளை காண்கிற தேவன். நாம் எவ்வளோ கஷ்டத்தில் பயத்தோடு இருந்தாலும் அவர் நம்மை காண்கிற தேவன். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்ன பண்ணுறார், அவர் உயிர்த்தெழுந்த அந்த முதல் நாளிலே சீடர்களை போய் பார்த்தார். அவர் அதுக்கெல்லாம் ரெஸ்ட்டே எடுக்கலாம். என்ன பண்ணுறாரு, நேராக போய் முதலாவதாக சீடர்களை காண்கிறார். நாமும் கூட கஷ்டத்தில் பயத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை தேடி நம்ம எவ்வளோ பயத்தில் இருந்தாலும் நம்ம மத்தியிலே நம்மை அவர் காண்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவையை நாம் சொல்லவில்லை என்றாலும் கூட அவர் தேடி நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக அவர் நம்மைக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். முதலாவதாக நம்மை காண்கிறவர், இரண்டாவதாக நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். யோவான் 20:20 வாசிப்போம். அவர் இப்படி சொல்லி நம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அவர் தம்முடைய கைகளையும் விழாவையும் காண்பித்தார். சீசர்கள் கண்டு சந்தோஷப்பட்டார்கள். நாம் பயத்தோடு இருக்கும்போது அவர் தன்னை வெளிப்படுத்தி நம்மை காண செய்கிறார். மகதில் நாம் மரியாதை சொன்னபோது கூட அந்த சீசர்கள் யாரும் அதை நம்பலை. இயேசு உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொன்னதை நம்பலை. ஆண்டவர் எப்பொழுது அவர் அவருடைய கைகளையும் காயத்தையும் விழாவை எழுப்பி காயத்தையும் காட்டும்போது என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அப்பொழுது தான் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் 2 நிலைகள் காணப்படுகிறது. ஒன்று உண்மை நிலை, இன்னொன்று கருத்து நிலை. உண்மை நிலைன்னா என்ன, அது மாறக்கூடியதல்ல. ஆனால் கருத்து நிலை என்பது மாறக்கூடியது. இயேசு உயிரோடு எழுந்தார் என்பது உண்மை. ஆனால் அங்கே நிலவப்பட்ட கருத்துக்கள் என்ன, சீசர்கள் கொண்டு அவரை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பிரதான ஆசாரியர்கள் ஒரு பக்கம் சொல்லிவிட்டாங்க. அப்போ இந்த சீடர்கள் 10 பேரும் உள்ளே இருக்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். ஏன்னா மரியாள் சொன்னதை ஒரு சிலர் ஏற்றிருக்கலாம், ஒரு சிலர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆசாரியர் சொன்னதை நம்பியிருக்கலாம். அவங்களுக்கு கூட ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். இந்த நிலையில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே தன் காயங்களெல்லாம் காட்டி அவர்களை தன்னை காண்பித்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார். அவர்களை மீண்டுமாக தன்னோடு கூட ஏற்றுக்கொள்கிறார். மூன்றாவதாக அவர் தன்னுடைய காயத்தை காட்டுகிறார். யோவான் 20:25 வாசிப்போம். மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். ஆண்டவர் உயிரோடு இருந்த அன்றே சீசர்களை போய் சந்திக்கிறார். அப்போ தோமா என்ன சொல்கிறான், அப்போ தோமா அங்கே இல்லை. தோமா என்ன சொல்கிறான், அவருடைய விரலில் உள்ள காயத்தில் நான் விரலை விட்டு பார்த்தால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்றான். வெள்ளிக்கிழமை
அவருடைய கைகள் ஆணிகளால் துளைக்கப்படுகிறது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிரோடு இருந்தார். அப்போ ஞாயிற்று அந்த காயம் எப்படி இருந்திருக்கும்? அப்படிப்பட்ட காயத்தில் இவன் தான் விரலை விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன பண்ணும்? அந்த காயம் எவ்வளோ வேதனையை கொடுக்கும். தோமா மட்டும்தான் அப்படி கேட்டானா? நாம் கூட ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அதை நம்பாமல் என்ன பண்ணுறோம்? அவரை இன்னும் கூட காயப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அவருடைய காயங்கள் ஆறுவதற்கு முன்பே தோமா எப்படி சொன்னானோ அதே போல் ஆண்டவர் நமக்கு ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம அதை நம்பாமல் எப்படி நம்ம சொல்கிறோம் ஈஸியாக, தோமா நம்மளை சந்தேகப்பட்ட தோமா அப்படியெல்லாம் தோமாவை குற்றம் சொல்கிறோம். ஆனால் நாம் சந்தேகப்படாமல் இருக்கிறோமா? எப்படியும் ஒரு காயத்தில் விரலை விட்டு பார்க்கும்போது அந்த காயம் எவ்வளோ வேதனை கொடுக்குமோ, ஆண்டவர் அந்த வேதனையை சகித்து கொண்டு தான் தோமாவிடம் அந்த விரலை கையை காட்டுகிறார். நாம் கூட ஆண்டவர் எவ்வளவுக்குள்ளாக வேதனைப்படுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிகள் நம்பலைனாலே என்ன அர்த்தம்? ஆண்டவரே நீர் எனக்கு செய்தால்தான் நான் நம்புவேன், என்னை ஆசீர்வாதத்தால் தான் விசுவாசிப்பேன். நானும் தோமாவை போல அந்த விரலை விட்டு என்னுடைய சந்தேகத்தை நீக்கினா மட்டும்தான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லி நாம் எத்தனை பண்ணிகிட்ருக்கோம். மத்தேயு 28:10 ஆண்டவர் பயப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் என்று லூக்கா 24:36 சொல்லியிருக்கிறார். லூக்கா 24:38 ஏன் கலங்குகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் 20:15 ஏன் அழுகிறாய் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் 20:27 விசுவாசியாயிரு என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அது மாத்திரமல்ல அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை நாம் என்ன பண்ணுறோம்? இதுவரைக்கும் நம்புறதே இல்லை. தோமாவை போல தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நான் அதை அனுபவித்தாதான் அந்த இதை நான் விசுவாசிப்பேன், அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறினால் மாத்திரம்தான் நான் விசுவாசிப்பேன்னா விசுவாசிக்க மாட்டேன். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? டவுட்டிங் தாமஸ், சந்தேகப்பட்ட தோமா. அப்படின்னா நம்ம அந்த தோமான்ற பேரத்தில் நம்ம பேரை முதல்ல எழுதணும். ஏன்னா நம்ம தான் நிறைய சந்தேகப்படுறோம் இல்லையா? வண்டியில் போயிட்டுருக்கோம், ஆண்டவர் என்ன சொல்கிறேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம போகும்போது என்ன பண்ணுறோம்? எதுவும் ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ, கரெக்டாக ஊர் போய் சேருவோமா? எவ்வளோ பயங்கள். கொரோனா சமயத்தில் பக்கத்து வீட்டு கொரோனா வந்துச்சு நமக்கு வந்துடுமோ அந்த பயம். ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த பயம், இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம்? சந்தேகப்படுறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர் கவலையப்படாமல் தன்னுடைய காயத்தை காட்டினார். அப்படிப்பட்ட காயத்தை காட்டி அவனை விசுவாசிக்க வைத்தார். அதே போல் தான் ஆண்டவர் கூட நாம் எவ்வளோதான் சந்தேகப்பட்டாலும் நம்மளை ஆசீர்வதிப்பதை அவர் குறைக்கவே இல்லை. இது வரைக்கும் நம்மளுக்கு என்றைக்காவது ஆசீர்வாதம் குறைஞ்சிருக்குதா? இல்லை. இந்த தோமா சந்தேகப்பட்ட தோமான்னு சொல்கிறோம். இந்த தோமா எப்படிப்பட்ட ஆள்னா, ஆண்டவரிடம் ஒரு முக்கியமான ஒரு சீடன். அவர் இயேசுவோட மரிக்கிறது கூட ஆயத்தமாக இருந்த ஒரு சீடன். அவன் தான் என்ன பண்ணுறான்? சந்தேகப்படுறான். ஆண்டவரே உம்மோடு கூட நான் மரிக்கவும் சித்தமாக இருக்கிறேன். யோவான் 11:15 வாசிப்போம். யோவான் 11:15. இல்லை, யோவான் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சாரி 16. மற்ற சீசர்களை நோக்கி அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் பாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமை எனப்படுத்தோமா? யோவான் 11:16 தவறுதலாக சொல்லிட்டேன். அப்பொழுது திதியமும் எனப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்று சொன்னான். அவரோடு கூட மரிப்பதற்கு கூட தயாராக இருந்த தோமா தான் அங்கே சந்தேகப்பட்டான். அவன் தான் என்ன பண்ணான்? ஆண்டவருடைய காயத்திலே விரலை போட்டு தான் நான் பார்த்தால்தான் விசுவாசிப்பேன் என்று சொல்கிறான். அவரோட மரிக்க ஆயத்தமாக இருந்த அந்த சீடன் தான் ஆண்டவரே என்ன பண்ணல, முதலாக சந்திக்க முடியவில்லை. 8வது நாள் தான் ஆண்டவரை சந்திக்கிறார். ஆண்டவர் சீடர்களை சந்திக்கும் போது அங்கே தோமா இருக்கவில்லை. அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கல அப்படி நம்ம யோசித்தோன்னா, அதை சரி செஞ்சோம்னா ஆண்டவரை நாம் தினமும் முதலாவதாக சந்திக்க முடியும். ஏன் சந்திக்க முடியலன்னா, ஆண்டவர் வரும்போது அங்கே எத்தனை சீடர்கள் இருந்தார்கள்? 10 பேர். 12 பேரில் ஒருத்தர் யூதாஸ் காரியத்தை ஆண்டு கொண்டு சேர்த்து விட்டான். மீதி 11 பேர் இருந்திருக்கணும். ஆனால் அங்கே 10 பேர் தான் இருந்தாங்க. தோமா அங்கே இருக்கவில்லை. அப்படியானாலும் அவன்
அந்த சீடர்களோடு ஐக்கியமாக இல்லை. அவன் என்ன பண்ணான்? 10 பேர் ஐக்கியமாக இருந்தாங்க, ஒருத்தர் மட்டும் அங்கே இல்லை. எப்பொழுது நாம் ஐக்கியத்தை விட்டு சபையோடு கூட இல்லை நம்ம மக்களோடு கூட ஐக்கியமாக இல்லாமல் இருக்கிறோமோ அப்பொழுது நாம் என்ன பண்ண முடியாது? ஆண்டவரை தரிசிக்க முடியாது, ஆண்டவரை எளிதாக காண முடியாது. எப்பொழுது ஆண்டவரை விட்டு விலகுகிறோமோ, அதாவது நம்ம ஐக்கியத்தை விட்டு விலகுகிறோமோ அப்பொழுது அங்கே நாம் இயேசுவை காண முடியாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? 2 பேராவது 3 பேராவது இருக்கிற இடத்துல ஆண்டவர் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே என்ன பண்ணுறாங்க? 10 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க, தோமா மட்டும் தனியாக இருக்கிறான். அதனால தான் அவனால் அங்கே ஆண்டவரை தரிசிக்க முடியவில்லை. நாம் கூட ஐக்கியத்தை எப்பொழுது விரும்ப வேண்டும்? சபை கூடுவதை நாம் விரும்ப வேண்டும், வந்து எல்லாருக்கூடையும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி ஐக்கியமாக இருக்கும்போது மாத்திரம்தான் இயேசு காட்சி தருவார். அப்போ தான் நம்ம இயேசுவை பார்க்க முடியும். ஆபிரகாமும் லோத்துவும் இணைந்து இருந்த பொழுதுதான் அவர்கள் தேசத்திலே பழுகி பெறுகிறார்கள். எப்பொழுது லோத்து பிரிந்து போனானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையே திசை மாறி போய்விட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் ஐக்கியமாக இருந்து 3 பேரும் மொத்தமாக எரிகிற அக்கினி சூழலில் போடப்படும் போது தான் அங்கே ஆண்டவர் வந்து 4வது ஆளாக இருந்து என்ன பண்ணுறாரு? அவர்களை காத்து கொண்டார். அது மாத்திரமல்ல, ரூத்தும் அவன் மாமியார் சேர்ந்து இருந்த பொழுது தான் அந்த சந்ததியிலே ஆண்டவர் பிறந்தார். எங்கே ஐக்கியம் காணப்படுகிறதோ அங்கே தான் ஆண்டவர் காட்சி தருவார். பிரிவினை எங்கே இல்லையோ அங்கே தான் ஆண்டவர் காட்சி தருவார். ஆண்டவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நமக்கு காட்சி தர வேண்டுமென்றால், அல்லது ஆண்டவர் நம்மை சந்திக்க வேண்டுமென்றால் நாம் என்ன பண்ணோம்? ஐக்கியமாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஆண்டவர் தன்னை காண்கிறவராக, நம்மை காண்கிறவராக, நமக்கு அவரை காண்பிப்பவராக இருப்பார். அந்த ஐக்கியம் நம்மகிட்டையும் இப்பொழுது இருக்கிறதா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய குடும்பத்திலே ஐக்கியம் இருக்கிறதா? யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா கூட நம்ம என்ன பண்ணுறோம்? கோவிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட பேசுகிறதில்ல. இல்லை ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்தால் கூட கோவிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட பேசுகிறதில்ல. ஆண்டவர் வரும்போது ஐக்கியத்தை விட்டு விலகி போன தோமாவை கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? 8 நாளைக்கு அப்புறம் அவன் ஐக்கியத்தில் இணைந்த போது ஆண்டவர் மீண்டுமாக காட்சி தருகிறார். எப்பொழுது ஆண்டவர் தோமா காட்சி தருகிறார்? மீண்டுமாக அவன் அந்த மற்ற சீடர்களோடு சேர்ந்து அந்த வீட்டிற்கு வந்தபோது அவர்களோடு அந்த சீடர்களோடு ஐக்கியமாக இருக்கும்போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? காட்சி தருகிறார். தோமா தனியாக இருக்கிறான்னு போய் காட்சி தரல. அவன் எப்பொழுது ஐக்கியத்திற்குள்ளாக மீண்டுமாக உள்ளே வந்தானோ அப்பொழுதுதான் காட்சி தருகிறார். நாமும் கூட ஒருவேளை நம்ம ஐக்கியத்தை விட்டு விலகி இருந்தோம் என்றால், நம்முடைய குடும்பத்திலே, நம்ம சபையிலே, இல்லை நாம் வேலை பார்க்கிற இடத்திலே, நம்ம வசிக்கிற இடத்திலே ஐக்கியம் இல்லாமல் இருந்தோம் என்றால், எப்பொழுது நாம் ஐக்கியத்தை மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்கிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை காண்கிறவராக இருப்பார், தன்னை காண்பிக்கிறவராக இருப்பார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தோமாவின் விருப்பத்தையே நிறைவேற்றுகிறார். தோமா என்ன விரும்பினா, அவருடைய விரல்களிலே அவருடைய கை காயத்திலே என்னுடைய விரலை போட வேண்டும், அவருடைய விழாவிலே கைகளை போட வேண்டும் என்று விரும்பினான். அந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். அவருக்கு எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் அந்த வேதனையில் தாங்கி கொண்டு அந்த விருப்பத்தை, அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். சகேயு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று தான் விரும்பினான். யூலுக்கா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிப்போம். லூக்கா 19:3 வசனம். இயேசு எப்படிப்பட்டவன் என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் உள்ளானபடியால் எனக்குள்ளதில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியும் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உங்கள் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். ஆண்டவரை பார்க்க ஆசைப்பட்டு சகை என்ன பண்ணுறான்? ஓடி போய் மரத்து மேலே ஏறுறான். ஆண்டவரை போயிட்டு நேராக போய் நான் உங்களை பார்க்கணும், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட அவன் பேசவே இல்லை. என்ன சொல்கிறான்? ஆண்டவரை அவன் பார்க்க விரும்பினான், அவ்வளோதான். பார்க்க விரும்பி அதற்கான ஆக்டிவிட்டியில் இறங்கினான். ஆண்டவர் போய் நின்று அவனை கூப்பிட்டு, நான் உன் வீட்டிலே வந்து தங்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நாம் எப்பொழுது ஆண்டவரை பார்க்க ஆசைப்படுகிறோமோ அந்த பார்க்க ஆசைப்படும் போது அந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். சகேயு ஆண்டவரை பார்க்க ஆசைப்பட்டான்.
அவன் தூரத்திலிருந்து தான் பார்க்க ஆசைப்பட்டான். மரத்து மேலே இருந்தாவது பார்த்துடணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அவன் என்ன பண்ணுறாரு, அவனை அருகில் அழைத்து பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். நாம் கூட ஆண்டவரை பார்க்க ஆசைப்பட வேண்டும். ஆசைப்பட்டால் என்ன பண்ணார், நம்முடைய விருப்பத்தை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் எப்பொழுது ஆண்டவரையோடு ஐக்கியமாக இருக்கிறோமோ அல்லது நாம் ஐக்கியத்தை விரும்புகிறோமோ, எப்பொழுது நாம் அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, அப்பொழுதுதான் இந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார், நமக்கு அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நாம் என்ன விருப்பப்பட்டாலும் அவருக்கு வேதனைகளை உண்டாக்கக்கூடிய காரியமாக இருந்தால் கூட ஆண்டவர் நமக்காக அந்த காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கெல்லாம் ஒரு சின்ன கையில் காயப்பட்டிருக்கும்போது யாரோ வந்து அந்த காயத்தை தொட்டு பார்த்தாலும் நமக்கு என்ன பண்ணுறோம், கோபம் வந்துடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தோமாவே நீ வா, வந்து உன் விரலை போடு, பாரு. அவர் வேதனையை வெளியே காட்டவே இல்லை. அதே போல் அவன் விரலை போட்டு பார்த்தார். ஆண்டவரை நாம் விசுவாசித்து அவரை பார்க்க வேண்டும் என்று நாம் நினைக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறார், உயிரோடு இருக்கிறவர் ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார், நம்மை காண்கிறார், நம்மை காக்கிறார், நமக்கு அவரை காண்பிக்கிறார், நம்முடைய விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றுகிறார். அப்படிப்பட்ட இயேசுவைத்தான் நாம் என்ன பண்ணுறோம், நாம் வணங்கி கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட இயேசுவின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டியது கூட நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் ஒரு பக்கம் எல்லாம் நம்ம கேட்குறோம். இன்றைக்கி பாடல்களில் சொன்னது போல் அவர் சொன்ன காரியங்களை நாம் செய்கிறோமா? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டி சுவிசித்து அறிவீங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த காரியத்தை நம்ம செய்கிறோமா? எல்லாம் நம்ம கேட்டு வாங்குகிறோம். சகைவை ஆண்டவர் பார்க்கணும்னு சொன்னோடனே, சகை வீட்டுக்கு கூட்டு போனோடனே, ஆண்டவர் நேராக போனோடனே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பதுன்னு சொன்னாரா? இல்லை. என் ஆஸ்திகளை பாதியை ஏழையில் கொடுக்குறேன் அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய ஆஸ்திகளில், நம்முடைய ஆஸ்திகளை நான் உடனே பணத்தை கொடுங்கன்னு சொல்ல, நம்முடைய நேரத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தாழ்ந்த ஆண்டவருக்காக செலவு செய்ய வேண்டும். நம்மால் ஓட முடியும் என்றால் நடந்து போய் ஊழியர் செய்யலாம். இல்லை நான் எங்கேயுமே போக முடியாது அப்படின்னா முழங்காட்படிட்டு வட இந்தியாவிலேயோ இல்லை எங்கேயாவது மிஷனரி ஃபீல்டில் கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணுறவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவர் அந்த தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. அப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்யும்போது உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார், நம்மை வந்து சந்திக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு ஆண்டவர் தருவாராக. ஆமென்.